அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு TRB கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸாம் சிலபஸ்லேருந்து பிஸ்னஸ் பிரிண்டிங் யூனிட்டில் இருக்கிற டேட்டா மாடல் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம். டேட்டா மாடல்ன்ற என்னென்னா ஒன்று சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ் அப்படின்றது. அதாவது ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மாதிரியான டேட்டா, என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், டேட்டா டைப், இது எல்லாத்தையுமே வந்து அந்த டேட்டா மாடலில் வந்து காமிக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா பேஸில் வந்து டேபிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே டேட்டா மாடல்ன்றது வந்து டேபிளாக இருக்காது. இது வந்து ஒரு விர்ச்சுவல் கிராஃபிக்கல் வேவாக வந்து இருக்கும். விர்ச்சுவல் கிடையாது, கிராஃபிக்கல் வேவில் ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து டேட்டா மாடல் அப்படின்னு. நம்ம டேட்டா பேஸ்னால் நம்ம வந்து நமக்கு தெரியும், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஆர்கனைஸ்டு. அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு வேல வந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா பேஸ். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, வி கேன் பி ஈஸிலி ஸ்டோர்ட், மேனேஜ்டு, அப்டேட்டட் அண்ட் ரிட்ரைவ்டு. டேட்டா பேஸ் வீடியோஸில் வந்து டேட்டா பேஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் போதுமானது. அடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா மாடல்ஸ். நம்ம இந்த டேட்டா பேஸ்லேயே டேட்டா மாடல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான டேட்டா மாடல் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரிலேஷனல் மாடல், அடுத்தது என்டிட்டி ரிலேஷனல் மாடல், அடுத்தது ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல், அடுத்தது செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் அப்படின்றது. இந்த 4 இதில் வந்து என்டிட்டி ரிலேஷனல் மாடல் தான் வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கன்வீனியன்ட் வேவாகவும் இருக்கும். நம்ம சிலபஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்டிட்டி ரிலேஷனல் மாடல் தான் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம இதை பற்றி அடுத்த டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, அது இந்த என்டிட்டி ரிலேஷனல் மாடல் வந்து ஷார்ட்டாக வந்து ERD, அதாவது ER டயக்ராம் அல்லது ERD அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷாப்பிங் கார்ட் ஆர்டர்ஸ், அதை நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஷாப்பிங் கார்ட் தேவைன்னா நம்ம என்ன கஸ்டமர் பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம், ஆர்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், அப்புறம் ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன். இது 3 வந்து முக்கியமாக வந்து நம்ம தேவைப்படும். ஓகேவா? நம்ம அதே எக்ஸாம்பிள் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பிஸ்னஸ் பற்றி ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். இப்போ என்டிட்டி ரிலேஷனல் மாடல் பற்றி பார்க்கலாம். என்டிட்டி ரிலேஷனல் மாடல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விஷுவல் வே, அதாவது கிராஃபிக்கல் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு என்டிட்டி ரிலேஷனல் மாடல். ஓகேவா? இந்த ERD, அதாவது என்டிட்டி ரிலேஷனல் மாடலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 4 விதமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து என்டிட்டிஸ், அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ், மூணாவது ரிலேஷன்ஷிப், நாலாவது கார்டினாலிட்டி. மொத்தம் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த 4 காம்போனன்ட்ஸையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து ER டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். இதுக்கு பெருசாக இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் அங்கேயே வரையலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இந்த காம்போனன்ட்ஸை பற்றி பார்க்கலாம். என்டிட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் டு பி ட்ராக்டு இன் டேட்டா பேஸ். டேட்டா பேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், ஒரு திங், அதில் வந்து என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள், அதாவது ஒரு டேபிளில் தான் வந்து நம்ம ER டயக்ராமில் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஷாப்பிங் கார்ட்டுக்கு தேவையான டேபிள்ஸ் என்ன, கஸ்டமர், ஆர்டர், ப்ராடக்ட், இந்த மாதிரி 3 டேபிள் தேவைப்படுது. இந்த 3மே வந்து நம்ம டயக்ராம் வந்து என்டிட்டிஸ், கஸ்டமர் என்டிட்டிஸ், ஆர்டர் என்டிட்டிஸ், ப்ராடக்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் வந்து என்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோவும், அதாவது ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்து என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ்ன்றது தான் வந்து ஒரு என்டிட்டிஸ். டேட்டா பேஸ் வேர்டில் சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் தான் வந்து ஒரு டேபிள். ஓகேவா? நீங்கள் இப்படி தான் வந்து இதை மேப் பண்ணிக்கணும். நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்டிட்டிஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட் இன்னொரு நேம் என்ன, ப்ராப்பர்ட்டி. அதாவது அதை பற்றின எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டேபிளில் வந்து அதோட டேட்டாவை எது ரெப்ரசென்ட் பண்ணணும், அதோட காலம்ஸில் தான் வந்து நம்ம டேட்டா வச்சுருப்போம். அப்போ காலம் தான் வந்து இங்கே ஆட்ரிபியூட்டை தான், காலம் தான் வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டேட்டா பேஸில் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். இங்கே சொல்கிறப்ப மல்டிபிள் என்டிட்டிஸ். அப்போ எப்படி ஒவ்வொரு என்டிட்டிஸும் மற்ற என்டிட்டிஸோட இன்ட்ராக்ட் ஆகுது, ஹவ் த என்டிட்டிஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், அதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். அந்த இன்ட்ராக்ஷனை வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம் என்டிட்டிஸ்க்கு இடையில்.
அந்த லைன்ஸ் பற்றி அடுத்து கார்டினாலிட்டி பார்த்துட்டு பார்க்கலாம். கார்டினாலிட்டி அப்படின்றது என்னென்னா நொட்டேஷன்ஸ் இன் ஈச் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு லைன் டிஸ்கிரைப் பை லைன் ட்ரா பண்ணி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அந்த என்ன மாதிரியான லைன், அதாவது என்ன மாதிரி நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கார்டினாலிட்டி. அதுக்கு வந்து நம்ம இயர் டயக்ராம் வந்து க்ரோஃபுட் நொட்டேஷன் அப்படின்ற ஒரு நொட்டேஷன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். க்ரோஃபுட் காக்கா கால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து இதோட உண்மையான பேர். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 விதமான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இயர் டயக்ராம் மூலமாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் டேட்டாபேஸில். ஓகே, ஒன் மெனி, ஒன் அண்ட் ஒன்லி ஒன், 0 ஆர் 1, 1 ஆர் மெனி, 0 ஆர் மெனி, இந்த மாதிரி 6 விதமான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து இயர் டயக்ராம் மூலமாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது துண்டான சிம்பிள் தெரியும். இங்கே வந்து ஒன்றுனா ஒரே ஒரு கோடு, மெனினா காக்காக்கால் மாதிரி வருது. இதை தான் வந்து நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்டினாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்ஸ் இன் ஈச் ரிலேஷன்ஷிப், இந்த நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த லைன் ட்ரா பண்ணி ரிலேஷன்ஷிப் லைன் ட்ரா பண்ணி என்டிட்டிஸ்க்கு இடையில வந்து இன்ட்ராக்ஷன் வந்து கொண்டு வருவோம். ஒன் அண்ட் ஒன்லி ஒன்றுனா 2 கோடு, 0 ஆர் 1னா ஒரு 0 அப்புறம் 1, 1 ஆர் மெனினா 1 மெனி. நம்ம இங்கே பார்த்தோம் 1னா 1 தான் இருக்கும், மெனிக்கு வந்து இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்துடும். 0 ஆர் மெனினா 0க்கு வந்து 0, மெனிக்கு வந்து மெனி சிம்பிள் எடுத்து போட்டுரும். இதுதான் வந்து நொட்டேஷன்ஸ். இந்த நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி கார்டினாலிட்டி நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் அடுத்து. ஓகே, நம்ம ஷாப்பிங் கார்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு வந்து 3 டேபிள் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் இயர் டயக்ராம். இது எப்படி வரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டிட்டிஸ் வந்து கஸ்டமர் அப்படின்னு உடனே அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ட்ரா பண்ணிடுவோம். அடுத்த என்டிட்டிஸ் வந்து ஆர்டர், அதுக்கு ஒரு போட்டாச்சு. அடுத்து ப்ராடக்ட் 3 போட்டோம். இப்போ கஸ்டமர் அப்படின்ற என்டிட்டிஸில் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ், அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதோட காலம் நேம்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டிருக்கோம். கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்ட்ரீட், ஜிப், ஃபோன், இதெல்லாம் போட்டோம். அதே மாதிரி ஆர்டருக்கும் வந்து ஆர்டர் டேபிளில் இருக்கிற காலம்ஸ், அதாவது ஆர்டர் என்டிட்டிஸோட ஆட்ரிபியூட்ஸை இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ராடக்ட்க்கும் போட்டாச்சு. இங்கே இந்த கீ அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து லைன் ட்ரா பண்ணி ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஒன், 0 ஆர் மெனி, இதுவும் 0 ஆர் மெனி, 1 ஆர் மெனி, இது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி அப்படின்றது வந்து நமக்கு அடுத்த எக்ஸாம்பிள்ஸோட இதை எப்படி இந்த ட்ரா பண்ணோம் அப்படின்றத வந்து கீழே பார்க்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து டிஃபைன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் என்டிட்டிஸ், அதாவது இந்த 2 என்டிட்டிஸ்க்கு இடையில குறைஞ்சபட்சம் எவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதிகபட்சம் எவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் அண்ட் ஆர்டர் என்டிட்டிஸ். கஸ்டமர் என்டிட்டிஸ்க்கும் ஆர்டர் என்டிட்டிஸ்க்கும் என்ன நொட்டேஷன்ஸ் வரும்? ஃபஸ்ட் கஸ்டமர் வந்து எப்படி ஆர்டர் டேபிளோட இன்ட்ராக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர், அதாவது ஒரு கஸ்டமர் வந்து மினிமம் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறான், மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம், அதை இங்கே சொன்ன இங்கே போட்டிருக்கோம்ல. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மினிமம் ஒரு கஸ்டமர் வந்து எத்தனை ஆர்டர் பண்ணலாம், எத்தனை ஆர்டரே பண்ணாமல் கூட இருக்கலாம் 0. எத்தனை ஆர்டர் பண்ணலாம், n நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், இன்ஃபைனைட், அதை வந்து நம்ம அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்போ இது 0 ஆர் மெனி அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பு கஸ்டமருக்கும் ஆர்டர் டேபிளுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் 0 ஆர் மெனி. இது 0 ஆர் மெனி மேலே பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்ஸில் வந்து அதுதான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். 0 ஆர் மெனி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோ ஃபார்வர்ட் அல்லது ரிவைண்ட் பண்ணி நீங்கள் இதை ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தது ஓகே, நம்ம கஸ்டமருக்கும் ஆர்டருக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஆர்டருக்கும் கஸ்டமருக்கும் பார்த்தோன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க, மினிமம் ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, மேக்ஸிமம் ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்க முடியும். ஒரு ஆர்டரை ஒரே ஒரு கஸ்டமர் தானே பண்ண முடியும். அதனால தான் இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி. ஓகேவா, கீழே வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். ஆர்டர் மினிமம் கஸ்டமர் பெர் ஆர்டர் 1, மேக்ஸிமம் கஸ்டமர் பெர் ஆர்டர் 1. அதே மாதிரி ஆர்டர் டேபிளுக்கும் ப்ராடக்ட் இங்கே வந்து நம்ம என்டிட்டிஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் என்டிட்டிஸ்னே சொல்லலாம். ஆர்டர் என்டிட்டிஸ்க்கும் ப்ராடக்ட் என்டிட்டிஸ்க்கும் இடையில எப்படி ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எப்படி ப்ராடக்ட் என்டிட்டிஸோட
ட்ராக் பண்ண மினிமம் ப்ராடக்ட் பெர் ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு வந்து எத்தனை ப்ராடக்ட் இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 1 இருக்கணும். அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ அதை வந்து 1 ஆர் மோர், அதாவது 1 ஆர் மெனி அப்படின்ற நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதோட ரிலேஷன்ஷிப், 1 ஆர் மெனி ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் ஆர்டருக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் போகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் எத்தனை ஆர்டரில் இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு ப்ராடக்ட்டை யாருமே வாங்காமல் இருக்கலாம், எந்த ஆர்டர்லையுமே அது இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அப்போ அது வந்து 0 தான். மினிமம் வந்து 0 தான். மேக்ஸிமம் எத்தனை ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். அப்போ அது மெனி, 0 ஆர் மெனி, 0 ஆர் மோர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 ஆர் மெனி, ப்ராடக்ட் ஆர்டருக்கு வந்து 0 ஆர் மெனி. இதுதான் வந்து நம்ம இந்த க்ரோஃபுட் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி என்டிட்டிஸ் கிடையில ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீஸ். நம்ம அந்த என்டிட்டி டயக்ராம்லேயே வந்து கீ அப்படின்னு கொடுத்துருந்தேன். இங்கே ஒரு இடத்துல மட்டும் பிகே அப்படின்னு இருக்கு. இந்த இதெல்லாம் என்னது அப்படின்றத பார்ப்போம். அதான் வந்து கீஸ். இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராமில் அப்படின்னு பார்த்தோம்னா கீஸ் செக்ஷன் வந்து மொத்தமாக வந்து 2 கீ வந்து மெயினாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒன்று வந்து ப்ரைமரி கீ, இன்னொன்று வந்து ஃபாரின் கீ. ஓகேவா? ஒவ்வொரு கீயை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீயோட ஆட்ரிபியூட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஈச் என்டிட்டிஸ் ரெப்ரசன்ட் டேபிள் இன் டேட்டாபேஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டேட்டாபேஸில் வந்து இருக்கிற டேபிள் தான் வந்து நம்ம என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரைமரி கீ இஸ் அன் ஆட்ரிபியூட்னா நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம்னா ஆட்ரிபியூட்ன்றது வந்து ஒரு காலம். இப்போ ப்ரைமரி கீயும் வந்து டேட்டாபேஸில் இருக்கிற ஒரு காலம் அல்லது ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட் தட் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். தட் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் எவ்ரி ரெக்கார்டு இன் அ சர்டன் டேபிள். அதாவது ஒரு டேபிளில் வந்து நிறைய ரெக்கார்டு இருக்கும். அதில் குறிப்பிட்ட ரெக்கார்டை மட்டும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணி ஃபெச் பண்ணுறதுக்கு பயன்படணும். அந்த ஆட்ரிபியூட் தான் வந்து ப்ரைமரி கீயாக வந்து இருக்கணும். ஒரு என்டிட்டிஸில் வந்து ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கணும். ஓகேவா? இதில் வந்து சில ரூல்ஸ். ப்ரைமரி கீன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட் பி யூனிக். ப்ரைமரி கீ வந்து யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ், மல்டிபிள் ரோஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ரோ மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து நெவர் சேஞ்சிங். அதாவது இதோட வேல்யூ வந்து மாறவே கூடாது. இப்போ ஒரு ஆட்ரிபியூட்டில் வந்து ஒரு வேல்யூ வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா அதை போய் நம்ம மாற்றக்கூடாது. மாற்றிட்டோம் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த ப்ரைமரி கீ வச்சு நம்ம நிறைய ரெக்கார்டுக்கு வந்து மேப் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இதோட வேல்யூ மாற்றிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து அங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதனால் இது வந்து நெவர் சேஞ்சிங். அடுத்து நெவர் நல். சுட் நாட் பி நல். ப்ரைமரி கீ கண்டிப்பாக ஏதாவது அங்கே ஒரு வேல்யூ இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஆட்ரிபியூட்ஸ் அல்லது ரூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கஸ்டமர் டேபிள் போவோம். கஸ்டமர் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம இங்கே வந்து கஸ்டமர் டேபிள் பண்ணணும். ஒரு டேபிள் வச்சு சாம்பிள் டேட்டாலாம் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கஸ்டமர் ஐடி, லாஸ்ட் நேம், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஜிப் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு டேபிளில் வந்து எந்த ஆட்ரிபியூட் வந்து ப்ரைமரி கீ ஆட்ரிபியூட் அல்லது ப்ரைமரி கீ காலமாக இருக்கணும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சில ரூல்ஸ்லாம் பார்த்தோம். சுட் பி யூனிக், நெவர் சேஞ்சிங், நெவர் நல். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம் அல்லது லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரே நேம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 30,016 இருக்கிறவரும் ஜான் ஸ்மித், 30,026 இருக்கிறவரும் ஜான் ஸ்மித். ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நேம் வந்து நம்ம வந்து ப்ரைமரி கீயை வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. அடுத்து இங்கே சில அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரீட், சிட்டி, ஜிப் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஒரே அட்ரஸில் வந்து ஒரே ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் சிட்டி, அதே மாதிரி தான் ஜிப். அதனால் இந்த அட்ரஸ், நேம் இதை வச்சு இந்த மாதிரி காலம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரைமரிக்கே கன்சிடர் பண்ணவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோன் தான் இருக்கும், யூனிக்காக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் சில கேஸில் வந்து ஒருத்தரே வந்து ஒரே ஃபோன் நம்பர் வந்து 2 பேர் கூட ரெஃபர் பண்ணலாம். அல்லது ஒரு சிலருக்கு வந்து ஃபோன் நம்பரே இல்லாமல் இருக்கலாம். அல்லது ஒரு சிலர் குறிப்பிட்ட காலம் கழித்து ஃபோன் நம்பரை மாற்றலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி கீயோட ரூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே அடி ஆயிரும். அப்போ ஃபோன் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அப்போ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இதான் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்ட்ரீட், சிட்டி, ஜிப், ஃபோன். இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம வந்து
ப்ரைமரி கீ கேட்டகரிக்குள்ளேயே வரல. அப்போ எதையுமே வந்து கிரியேட் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாபேஸில் வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுவாங்க, கஸ்டமர் ஐடி அப்படின்னு. அதை வந்து ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபீல்டாக வச்சுக்குவாங்க. ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா அது வந்து ஒவ்வொரு ரோக்கும் வந்து ஒவ்வொரு யூனிக் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே வந்துடும். அதை வந்து ப்ரைமரி கீயை செட் பண்ணிடுவோம். அப்போ இந்த கேஸில் வந்து இந்த கஸ்டமர் ஐடி அப்படின்றது வந்து அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் வந்து ப்ரைமரி கீ. இது நிச்சயமாக இது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ரோ இன்சர்ட் ஆகிறப்ப அதுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்துடும். இது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். ஏன்னா இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட், அடுத்தடுத்த ரோக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. அடுத்து நெவர் சேஞ்சிங். இது வந்து இதை யாரும் எப்பயும் போய் மாற்ற மாட்டோம். ஏன்னா இதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம இந்த டேட்டாபேஸை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஐடி வந்து நம்ம இன்டர்னல் ரெஃபரன்ஸ் தான். அப்போ இது வந்து நெவர் சேஞ்சிங். அப்போ இந்த கஸ்டமர் ஐடின்ற காலம் வந்து நம்ம ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணிடுறோம். அப்போ ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் அப்படின்ற என்டிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கும். நம்ம மற்ற கீழே வந்து தூக்கிட்டோம். இந்த கஸ்டமர் ஐடிக்கு நேரம் பிகே, அதாவது ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம செட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த டேபிள் ஆர்டர் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆர்டர் டேபிளில் வந்து கஸ்டமர் ஐடி, என்ன கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, கஸ்டமர் நேம் என்னது, மற்ற இன்ஃபர்மேஷன், ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேம், அட்ரஸ்ஸு, இன்க்ளூடிங் டேட். ஏன்னா ஒரே டேட்லேயே வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் ஒழுகலாம். இப்போ இது எதுவுமே வந்து நாட் எலிஜிபிள். கஸ்டமர் ஐடி நம்ம ஏற்கனவே வந்து கஸ்டமர் டேபிளில் வந்து அது ப்ரைமரி கீயாக இருக்குது. இங்கே அது யூனிக்காக வைக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. ஏன்னா இது வந்து ஆர்டர் டேபிள். ஒரே கஸ்டமர் மல்டிபிள் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். அப்போ இங்கே வந்து இது ரிப்பீட் ஆகும். இப்போ கஸ்டமர் ஐடியும் வந்து ப்ரைமரி கீயாக இருக்க முடியாது. அப்போ அதே மாதிரி நம்ம கஸ்டமர் டேபிளில் பார்த்த மாதிரி இங்கே வந்து ஆர்டர் டேபிளில் வந்து ஒரு ஆட்டோ ஜென்ரேஷன், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ரெக்கார்ட் ஐடென்டிஃபையர் போட்டு அந்த காலம் ஆர்டர் நம்பர் அப்படின்னு வச்சா அதை வந்து நம்ம ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே வந்து ஆர்டர் நம்பரை ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஆர்டர் டேபிள் வந்து அதாவது ஆர்டர் என்டிட்டி வந்து இந்த மாதிரி மாற்றிடுவோம். மற்ற கீஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரைமரி கீ, அதாவது ஆர்டர் நம்பர் வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணிடுவோம். அதுக்கு அதே மாதிரி ப்ராடக்ட் டேபிள் இங்கேயும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஐடின்னு ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்பர் போட்டு அதை வந்து ப்ராடக்ட் ஐடியை வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணி நம்ம வந்து என்டிட்டியில் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது கீ ஃபாரின் கீ அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபாரின் கீன்றது என்னென்னா சேம் அஸ் ப்ரைமரி கீ. ஃபாரின் கீ வந்து ப்ரைமரி கீ தான், ஆனால் அந்த ப்ரைமரி கீ லொக்கேட்டட் இன் ஃபாரின் பிளேஸ். ஒரு என்டிட்டிக்குள்ள வந்து ப்ரைமரி கீ இருக்குது. அந்த ப்ரைமரி கீ வேல்யூ வந்து இன்னொரு என்டிட்டியில், வேற ஒரு என்டிட்டியில் அந்த ஃபாரின் பிளேஸில் இருந்துச்சுன்னா அந்த அந்த இடத்துல அந்த ப்ரைமரி கீ வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபாரின் கீ கேஸில் பார்த்தோம்னா இட் கேன் பி ரிப்பீட்டட் இன் த டேபிள். ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணிட்டோன்னா அது வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஃபாரின் கீ வந்து யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இட் கேன் பி ரிப்பீட்டட். அதாவது ஒரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீ இன்னொரு டேபிளில் இருக்கிற மல்டிபிள் ரோஸை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ அதை வந்து ஃபாரின் கீ வந்து கேன் பி ரிப்பீட்டட். அதே மாதிரி இன்னொரு இந்த ஃபாரின் கீக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லலாம்னா, ஒரு என்டிட்டியில் வந்து மல்டிபிள் ஃபாரின் கீஸ் இருக்கலாம். எப்படி ஃபாரின் கீஸ் வந்து மல்டிபிள் ரோஸ் ரிப்பீட் ஆகலாமோ அதே மாதிரி மல்டிபிள் ஃபாரின் கீஸ் இருக்கலாம் ஒரே என்டிட்டிக்கு. அதாவது 2-3 காலமாக வந்து ஃபாரின் கீயை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் இருக்கிற ரெஃபரன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இது பில்ட் பண்ணும். ஃபாரின் கீ வந்து எஃப்கே அப்படின்னு சொல்லி நம்ம என்டிட்டி டேபிளில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ண என்டிட்டி டயக்ராம் வந்து நம்ம ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிளுக்கும் ஆர்டர் டேபிளுக்கும் வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் ஐடியில் இருக்கிற இந்த ப்ரைமரி கீ வந்து ஆர்டர் டேபிளில் இருக்கிற உள்ளே வந்துருச்சு. அப்போ ஆர்டர் டேபிளுக்குள்ளே வந்ததுன்னா இது வந்து ஃபாரின் கீ ஆகும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா கஸ்டமர் டேபிளோட ஃபாரின் கீ. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதான் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இஆர் டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதை இன்னும் வந்து டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மல்டிபிள் ஃபாரின் கீ இருக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அதை என்ன பார்த்தோம். இப்போ ஆர்டர் டேபிள் வந்து நம்ம கஸ்டமர் ஐடி வந்து ஃபாரின் கீ அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே இந்த ஆர்டர் டேபிளே வந்து நம்ம ப்ராடக்ட் ஐடி
அதாவது இந்த ஆர்டர் வந்து என்ன ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ஐடியை வந்து நம்ம அந்த டேபிளுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஐடியை வந்து நம்ம ட்ராக் பண்ணவே இல்லை. இந்த ப்ராடக்ட் ஐடியை வந்து ட்ராக் பண்ணவே இல்லை. அப்போ இந்த ஆர்டரில் வந்து என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது தெரியல நமக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் ஐடியை இங்கே கொண்டு வரணும். அப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐடி ப்ரைமரி கீயாக இருக்கிறது இங்கே வரப்போ வந்து ஃபாரின் கீயாக மாறிடும். அதுதான் வந்து இங்கே சொல்லணும். கஸ்டமர் ஐடி ஏற்கனவே ஃபாரின் கீ, ப்ராடக்ட் ஐடியை வந்து நம்ம கொண்டு வரோம். அப்போ ப்ராடக்ட் ஐடி வந்து ஃபாரின் கீ. இப்போ ஒரே டேபிள் வந்து 2 ஃபாரின் கீ இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி இங்கேருந்து வந்த ஃபாரின் கீ, ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் டேபிளில் இருக்கும், ப்ராடக்ட் என்டிட்டியில் இருந்து ஃபாரின் கீ. ஓகேவா? இப்போ இந்த டேபிள் இந்த என்டிட்டி டயக்ராமுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து இந்த என்டிட்டி நேமுக்கு நேராக வந்து இந்த க்ரோஃபுட் நோட்டேஷன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா ஆனால் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டேரெக்டாக என்டிட்டி நேம் நேரம் கொடுக்காம நம்ம இங்கே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் ரிலேஷன்ஷிப் இந்த கஸ்டமர் என்டிட்டிக்கும் ஆர்டர் என்டிட்டிக்கும் இடையில எங்கே ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்கன்னா எது மூலமாக ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஐடி மூலமாக தான். ஓகேவா? அப்போ நம்ம டைரெக்டாக சும்மா லைன் ட்ரா பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஆட்ரிபியூட்ஸ் மூலமாக நமக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்கணும். அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஐடி மூலமாக இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி ப்ராடக்ட் டேபிள் வந்து ப்ராடக்ட் ஐடின்ற ப்ரைமரி கீ மூலமாக வந்து இங்கே வந்து ப்ராடக்ட் ஐடி அப்படின்ற ஃபாரின் கீ மூலமாக வந்து இந்த 2 என்டிட்டிஸ் இடையில ரிலேஷன்ஷிப் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து ஒரு டீட்டெயில்டு என்டிட்டி ரிலேஷனல் டயக்ராம். ஓகேவா? இஆர் மாடலில் இருக்கிற ஒரு டயக்ராம். இப்போ இந்த இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. கஸ்டமர் டேபிள், ஆர்டர் டேபிள், ப்ராடக்ட் டேபிள் 3 டேபிள் வைக்க போகிறோம். கஸ்டமர் டேபிளில் இந்த காலம்ஸ்லாம் இருக்க போது, இதில் வந்து ப்ரைமரிக்கு வந்து கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேபிளில் இந்த காலம்ஸ்லாம் இருக்க போது, இதோட ப்ரைமரிக்கு வந்து ஆர்டர் நம்பர், ப்ராடக்ட் டேபிளில் இந்த காலம்ஸ்லாம் இருக்குது, இதில் வந்து ப்ரைமரிக்கு வந்து ப்ராடக்ட் ஐடி, கஸ்டமருக்கும் ஆர்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி மூலமாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, ப்ராடக்ட்டுக்கும் ஆர்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராடக்ட் ஐடி மூலமாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன மாதிரியான ரிலேஷன்? கஸ்டமருக்கு ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 0 ஆர் மெனி. ஓகே, தட் மீன் ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டரே பண்ணாமல் இருக்கலாம் அல்லது நிறைய ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் பார்த்தோன்னா ஆர்டர் கஸ்டமர். ஒரு ஆர்டர் கண்டிப்பாக ஒரு கஸ்டமர் இருக்கணும். அதிகபட்சமாக ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்து ஒரு ஆர்டர் பண்ண முடியும். நிறையா பேர் சேர்ந்து ஒரு ஆர்டர் பண்ண முடியும். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆர்டர் பண்ணாலும் உள்ள அங்கே என்ட்ரி வந்து ஒரே ஒரு கடை. அதுதான் இது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் 0 ஆர் மெனி 1 ஆர் மெனி அப்படின்றது இதை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது டேட்டா மாடலில் விர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து விர்ச்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டோமா? ஓகே, இதுதாங்க இஆர் டயக்ராம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா காம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். காம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்றது என்னன்னா நம்ம ஏற்கனவே ப்ரைமரி கீ அப்படின்றத பார்த்துட்டோம். அதே தான் இதுவும் ஒரு ப்ரைமரி கீ தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து ஒரே ஒரு காலம், ஒரே ஒரு ஆட்ரிபியூட்ஸ், டேபிளில் பார்த்தோன்னா காலம் ஒரே ஒரு இதுதான், ஒரு ஆட்ரிபியூட் தான் வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்கோம். ஆனால் காம்போசிட் ப்ரைமரி கீன்றது 2 ஆர் மோர் ஆட்ரிபியூட்ஸ் டு ஐடென்டிஃபை யூனிக் ரெக்கார்ட். அதாவது ஒரு டேபிளில் வந்து இருக்கிற ரெக்கார்டை வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் அல்லது காலம்ஸை வந்து சேர்த்து வச்சு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து காம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காம்போசிட் ப்ரைமரி கீ ஜென்ரேட் பண்ணுறப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைவான அளவு இருக்கிற காலம்ஸை வந்து நம்ம செட் பண்ணி காம்போசிட் ப்ரைமரி கீ செட் பண்ணுவோம். 5-6 காலம் வந்து 5-6 ஆட்ரிபியூட்டை வந்து கம்பைன் பண்ணி அதை வந்து காம்போசிட் ப்ரைமரி கீன்னு செட் பண்ணுறதுனால வந்து பெருசாக எந்த யூஸ்மே நமக்கு இருக்காது. நீங்கள் டேட்டா பேஸ் டிசைன் பண்ணிங்கன்னா தெரியும். அது மேக்ஸிமம் 99% வந்து 2 காலம் தான் இருக்கும். மேபி இப்போ அந்த 1% வந்து 3 காலம் வச்சுப்பாங்க. அதுக்கு மேலே போகவே போகாது. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளோட டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தப்புன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஓகே, இந்த காம்போசிட் ப்ரைமரி கீ வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் 3 என்டிட்டிஸ் பார்த்தோம். கஸ்டமர், ஆர்டர், ப்ராடக்ட்னு. இப்போ புதுசாக இன்னொரு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது கஸ்டமர் ஆர்டர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை, அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷிப் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள்
ஒரு என்டிட்டி போடுறோம். அந்த என்டிட்டியில் வந்து ப்ராடக்ட் ஐடி என்ன ப்ராடக்டை என்ன ஆர்டர் நம்பருக்கு எந்த சமயத்தில் எப்படி பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது. அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராடக்ட் ஐடி வந்து ப்ராடக்ட் டேபிள்லேருந்து வரும் ஃபாரின் கீ, ஆர்டர் நம்பர் வந்து ஆர்டர் டேபிள்லேருந்து வரும். இது ரெண்டுமே வந்து இதுக்கு ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ப்ரைமரி கீ செட் பண்ணுறது அப்படின்னா ப்ரைமரி கீ செட் பண்ணுறப்போ நம்ம இந்த ஒரு ஷாம்பிள் ஷிப்மெண்ட் டேபிள் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரோ வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இது ரெண்டுமே வந்து ஒரே ஆர்டர். அதாவது ஒரு ஆர்டரில் வந்து 2 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே இதில் நிறைய காலம் இருக்குது. டேட்டு டைம்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ப்ரைமரி கீக்கு வந்து செட் ஆகாது, அதனால் அதை சூஸ் பண்ண மாட்டோம். இங்கே இருக்கிற மற்ற ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் நம்பர். ப்ராடக்ட் ஐடியை தனியாக வந்து நம்ம எடுத்து ப்ரைமரி கீ செட் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இது வந்து ஷிப்மெண்ட் டேபிள். ஒரே ப்ராடக்ட்டை நிறைய பேருக்கு அனுப்புவாங்க. அப்போ ப்ராடக்ட் வந்து திரும்ப திரும்ப இங்கே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆர்டரும் வந்து நம்ம வந்து ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டரில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அப்போ வந்து ஷிப்மெண்ட் வந்து ஒவ்வொருதையும் ஷிப் பண்ணுறதுனால ஒரே ஆர்டர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்டரில் 2-3 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆர்டரில் இந்த ப்ராடக்ட், இந்த ஆர்டர்லேருந்து இந்த ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ட்ராக் பண்ணிருக்காங்க. அப்போ ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே வந்து ஃபாரின் கீ, வேறு டேபிளில் வந்து ஃபாரின் கீஸ் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐடியையும் ஆர்டர் நம்பரையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து இதை வந்து யூனிக் ரெக்கார்டை ட்ராக் பண்ணலாம். அதாவது இந்த ஆர்டர் இந்த ப்ராடக்ட், இந்த ஆர்டரில் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து யூனிக்காக தான் இருக்கப்படுது. இது மாறப்போகிறது கிடையாது, நல்லாவும் இருக்கப்படுறது கிடையாது. அப்போ இது ரெண்டையுமே வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து இதை வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ஆர் மோர் இங்கே வந்து 2 காலம் இன்வால்வ் ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் வந்து காம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. நீங்கள் இப்போ கேட்கலாம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இது 2 காலம் ஜாயின் பண்ணி காம்போசிட் ப்ரைமரி கிரியேட் பண்ணணும்? மற்ற டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடியை போட்டு ஷிப்பிங் ஐடி அப்படின்னு அது போட்டு அதை ப்ரைமரி கீயை செட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். அதுவும் பண்ணலாம், வேலிட், தப்பே கிடையாது. நான் வந்து இது இந்த காம்போசிட் ப்ரைமரி கீ எக்ஸாம்பிள் சொல்லணுன்றக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம காம்போசிட் ப்ரைமரி கீ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஷிப்மெண்ட் அப்படின்னு என்டிட்டி, ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் நம்பர், மற்ற இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ரெண்டும் ஃபாரின் கீ. இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி ப்ரைமரி கீனா பிகே. அப்போ ஒரே இதில் 2 கீ இருக்குன்றதுனால அதை கமா செப்பரேட் பண்ணோம். அப்போ இதுதான் வந்து காம்போசிட் ப்ரைமரி கீ. இப்போ இதை மற்ற டேபிள்ஸ் மாதிரி நார்மலாகவும் இது பண்ணலாம். அது வந்து இந்த ரைட் சைடில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி அதை வந்து ப்ரைமரி கீன்னு செட் பண்ணிட்டு அப்புறம் 2 ஃபாரின் கீ போட்டாச்சு. மற்ற இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே வேலிட் தான், தப்பே கிடையாது, யார் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இது சொன்னாங்க. ஏன்னா நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அதனால் நம்ம எக்ஸாம்பிளாக கூட கேட்கலாம். ஓகே ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட். இயர் டயக்ராம் கேன் ஹாவ் அ டேட்டா டைப் ஆஃப் ஆட்ரிபியூட் தட் டிஸ்கிரைப் மோர் டெக்னிக்கல். ஓகே, நம்ம ஏஆர் டயக்ராம் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஒவ்வொரு என்டிட்டிஸ்லையும் வந்து என்னென்ன பார்த்துருந்தோம், நேம் பார்த்துருந்தோம், என்டிட்டியோட நேம், அதோட ஆட்ரிபியூட் அண்ட் அதோட நேம், அப்புறம் என்ன மாதிரியான கீ, அப்புறம் என்ன மாதிரியான ரிலேஷன், இதெல்லாம் பார்த்துருந்தோம். என்ன மாதிரி நோட்டேஷன் யூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஏஆர் டயக்ராம் வந்து இன்னும் மோர் டெக்னிக்கலாக டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான டேட்டா டைப் வந்து அந்த ஆட்ரிபியூட் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். டேட்டா டைப் அப்புறம் அதோட சைஸ் அதையும் கூட சேர்த்து சொல்லலாம். உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் டேபிள் எடுப்போம். கஸ்டமர் டேபிளில் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து தான் கீ அண்ட் ஆட்ரிபியூட். இங்கே வந்து புதுசாக இன்னொரு காலம் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். கஸ்டமர் ஐடின்றது வந்து இன்டீஜராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மற்ற இன்ஃபர்மேஷனாக வேறு, அதாவது ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து டேட்டா டைப்பு. இது போக வந்து என்ன சைஸ் அப்படின்றத வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து அதிகபட்சம் 50 கேரக்டர் இருக்கலாம், லாஸ்ட் நேம் 50 கேரக்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஜிப் கோட் 5 கேரக்டர்ஸ், ஃபோன் வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் டெக்னிக்கலாக வந்து இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இயர் டயக்ராம் வந்து இந்த மாதிரி மாறிடும். நம்ம ஏற்கனவே வரைஞ்ச இயர் டயக்ராம் வந்து பார்க்குறதுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருந்தது. இப்போ வந்து இன்னும் மோர் டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த இயர் டயக்ராம் பார்த்த உடனே நம்ம டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை. ஓகேவா? உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இயர் டயக்ராம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டேட்டா டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னே அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நன்றி, வணக்கம்.